கால்நடை மருத்துவத்தில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர். இவர் 1866 ஜூன் 3 அன்னைக்கு இங்கிலாந்துடைய செஸ்ஸரில் இருக்கிற டேட்டன் ஹாலில் பிறந்தாங்க. இவர் 1889ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜில் கால்நடை மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற கேம்பர்லியில் ஒரு கால்நடை மருத்துவராக பணியாற்றி வந்தாங்க. பின்னர் 1895ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த பிரிட்டிஷ் காலனியான நேட்டல் காலனி, இது த காலனி ஆஃப் நேட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் குவாசுலா நேட்டல் அப்படின்னு இருக்குது. அங்கே ஒரு பிரின்சிபல் வெட்டர்னரி சர்ஜனாக ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அங்கே 1895ஆம் ஆண்டிலிருந்து ஒரு பிரின்சிபல் வெட்டர்னரி சர்ஜனாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ அங்கு கால்நடைகளுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி வந்த ரிண்டர்பெஸ்ட் அப்படின்ற ஒரு வகையான வைரல் டிசீஸ், அது பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இந்த ரிண்டர்பெஸ்ட் அப்படின்ற வைரல் டிசீஸ் ஆனது வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. இது அதிகமான தொற்று பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இது கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமாக, அதாவது மாசடைந்த நீர் மூலமாகவும் பரவும். அதே சமயம் காற்றுலையும் இந்த வைரஸ் பரவும். இது மூலமாக கால்நடைகள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். எந்த அளவுக்குன்னா, ரிண்டர்பெஸ்ட் ஏற்பட்ட கால்நடைகளில் கிட்டத்தட்ட 90% இறந்து போயிடும். அதாவது 100 கால்நடைகள் ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டால் அதில் 90 கால்நடைகள் இறந்து போயிடும். அந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி ஒரு வைரல் டிசீஸ் தான் இந்த ரிண்டர்பெஸ்ட் அப்படின்றது. இது பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சு இதுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ அர்னால்ட் டெய்லர் அப்படின்ற இன்னொரு கால்நடை மருத்துவர், அவரும் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருந்தாங்க. அவர் ஃபாதர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவில் இந்த கால்நடை அறிவியலின் தந்தை அப்படின்னு, கால்நடை மருத்துவ அறிவியலின் தந்தை அப்படின்னு இந்த அர்னால்ட் டெய்லர் தான் போற்றப்படுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர் கூட ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இணைஞ்சு இந்த ரிண்டர்பெஸ்ட்டுக்கு உண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ இவங்க ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. ஒன்று என்னன்னா, இந்த ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த மாட்டினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிசீரமை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ ஒரு மாடு ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது மீண்டு வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த மாட்டினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சீரமில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதாவது ஏற்கனவே அந்த ரிண்டர்பெஸ்ட்டை ஏற்படுத்தக்கூடிய வைரஸை அந்த மாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அழிச்சிருக்கும். அப்படி அழித்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது அந்த ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த மாட்டினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளட் சீரமில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருந்த மாட்டினுடைய பிளட் சீரமை எடுப்பாங்க. அதுதான் ஆன்டி சீரம் அப்படின்றது. அதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்ட மாடு, அதாவது இன்னும் மீண்டு வராமல் அந்த பாதிப்பில் இருக்கக்கூடிய மாடு, அந்த மாட்டினுடைய பிளட்டை சேகரித்தாங்க. இப்போ ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாட்டினுடைய பிளட்டில் ரிண்டர்பெஸ்ட்டை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் இருக்குது. ஸோ இப்போ 2 விஷயங்கள். ஒன்று ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்ட மாட்டினுடைய ரத்தம், அதில் வைரஸ் இருக்குது. இன்னொன்று ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருந்த மாட்டினுடைய பிளட் சீரம், அதில் ஆன்டிபாடிஸ் இருக்குது. அதனால் அது ஆன்டி சீரம் அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ இந்த 2ஐயும் எடுத்துக்கிட்டு இந்த ரிண்டர்பெஸ்ட்னால் இது நாள் வரைக்கும் பாதிக்கப்படாத மாட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து. அதாவது ஃபஸ்ட்டு அந்த ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்ட மாட்டினுடைய ரத்தத்தை, அதாவது வைரஸ் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஒரு மாட்டுக்கு செலுத்துவாங்க. இப்போ அந்த மாடு கொஞ்சம் கொஞ்சமாக ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ரிண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருந்த மாட்டினுடைய ரத்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆன்டிசீரம், அதை அந்த மாட்டுக்கு செலுத்துவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வைரஸை உள்ளே செலுத்தினாங்க. அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிண்டர்பெஸ்ட்னால் அது பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போதே அந்த ஆன்டிசீரமையும் செலுத்திடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆன்டிசீரம் அந்த மாட்டினுடைய ரத்தத்தில் கலந்ததுக்கப்புறமா உடனடியாக ஏற்கனவே கலந்த வைரஸை எதிர்த்து அந்த மாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை போராட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த எதிர்த்து போராடின ஆன்டிபாடிஸ் கொண்ட அந்த ஆன்டிசீரம் இப்போ அந்த மாட்டினுடைய உடல் செலுத்தப்பட்டிருக்கு. அதனால
வைரஸை எதிர்க்கக்கூடிய தன்மை அந்த ஆன்டி சீரமுக்கு இருக்கிறனால அது எதிர்த்து ஏற்கனவே போராட ஆரம்பிக்கும். அதே சமயம் அதை பின்பற்றி அந்த மாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த ரெண்டர்பெஸ் வைரஸை எதிர்த்து போராடும். இதன் மூலமாக அந்த மாட்டுக்கு அந்த தொற்று பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிச்சிரும். இப்போ உண்மையிலேயே ரெண்டர்பெஸ் வைரஸ் அந்த மாட்டுக்கு தொற்று பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ புதுசாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த வைரஸ் கொண்ட பிளட்டையும் ஆன்டி சீரமையும் செலுத்தினால அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்கும். இதனால அந்த மாடு இனிமேல் ரெண்டர்பெஸ்ட்னால பாதிக்கப்படாது. ஸோ இந்த முறையில் ரெண்டர்பெஸ்ட்டுக்கு உண்டான ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் வேக்சினை ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்டும் அர்னால்ட் டெய்லரும் கண்டறிஞ்சாங்க. இது 1896ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சி இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வராங்க. உடனடியாக இந்த ரெண்டர்பெஸ்ட்னால் பாதிக்கப்படக்கூடிய அந்த எண்ணிக்கை அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. இதன் மூலமாக மாடுகள் கால்நடைகள் எல்லாம் காப்பாற்றப்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஒரு பெரிய சாதனையை இவங்க 2 பேரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1897ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் அந்த நேட்டல் காலனி, இன்றைய குவாசுலா நேட்டல், ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீட்டர்ஸ் மேரிஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடம், அதுக்கு பக்கத்தில் இவர் ஆலர்டன் லேபரட்டரி அப்படின்னு ஒரு ஆய்வுக்கூடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் அங்கே ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இன்னும் என்னென்னலாம் கால்நடைகளுக்கு பிரச்சனை இருக்குது, என்னென்ன நோய்கள் இருக்குது, அதை எதிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி அந்த ஆலர்டன் லேபரட்டரியில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவர் ஹார்ஸ் சிக்னஸ் அப்படின்ற குதிரைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கொடூரமான நோய், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. இந்த ஹார்ஸ் சிக்னஸ் அப்படின்றது குதிரைகளுக்கு ஏற்பட்டால் குதிரைகளினுடைய இதயம் அதே மாதிரி நுரையீரல் அந்த ரெண்டுதுலையும் நீர் கோர்த்து அந்த குதிரைகள் செத்து போயிடும். அந்தளவுக்கு கொடூரமான பாதிப்பை இந்த ஹார்ஸ் சிக்னஸ் ஆனது ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதை பற்றி இவர் 1897 ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் 1898ஆம் ஆண்டு கிளாண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டமானது சவுத் ஆஃப்ரிக்காவில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் தான் இருந்தாங்க. ஏன்னா கிளாண்டர்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இதுவும் குதிரைகளை பாதிக்கக்கூடியது. இது குதிரைகளுக்கு ஏற்பட்டால் மூக்கிலிருந்து திரவம் வழிகிறது, அதுக்கப்புறமா குதிரைகளினுடைய தாடைக்கு கீழே வீக்கம் ஏற்படுறது அப்படின்னு பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிகமான குதிரைகள் இறந்து போனது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிளாண்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி ஒருவேளை குதிரைகளுக்கு கிளாண்டர்ஸ் இருந்தால் அதை உடனடியாக தனிமைப்படுத்தணும். ஏன்னா கிளாண்டர்ஸும் அதிகமாக பரவக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ அதுக்காக மெலைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை முறை இருக்குது. அதை கன்ஃபார்மாக பண்ணணும். அதாவது அதை கம்பல்சரியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குதிரைகளுக்கும் பண்ணப்படணும். அப்படி பண்ணப்பட்டால் தான் எந்தெந்த குதிரைகளுக்கு கிளாண்டர்ஸ் இருக்குது அப்படின்னு முன்கூட்டி கண்டறிஞ்சு அவைகளை தனிமைப்படுத்தி மற்ற குதிரைகளுக்கு கிளாண்டர்ஸ் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டாயமாக மெலைன் டெஸ்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் கிளாண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்றது. அந்த கிளாண்டர்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்படுறதுக்கு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் தான் முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா இவர் தான் அதை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் குதிரைகளானது பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஒன்று போக்குவரத்து, இன்னொன்று போரில் கூட குதிரைகள் தான் அந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது இது அதிகமாக மனிதர்களோட ஒன்றி வாழக்கூடியது. இந்த கிளாண்டர்ஸ்லாம் குதிரைகளுக்கு ஏற்பட்டால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குதிரைகள்லேருந்து இது மனிதர்களுக்கும் பரவும் கிளாண்டர்ஸ் ஆனது. அதனால தான் குதிரைகளுக்கு கிளாண்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்னு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் ரொம்ப பாடுபட்டாங்க. இவர் பாடுபட்டதுக்கு ஏற்ற அந்த விஷயமானது பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. என்னன்னா கால்நடை மருத்துவம் படித்தவங்க தான் கால்நடை மருத்துவர்களாக இருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லாமல் போகிற வர்றவெல்லாம் கால்நடை மருத்துவர் அப்படின்னு கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்குற மாதிரி நிறைய ஃபோர்ஜரியான விஷயங்களெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அந்த ஆக்டில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு வெட்டர்னரி சர்ஜனாவோ இருக்க முடியும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. இவர் உட்பட பலரும் அதை தொடர்ச்சியாக வலியுறுத்தினாங்க.
பின்னர் 1899ஆம் ஆண்டு நேட்டல் ஆக்ட் 21 ஆஃப் 1899 அப்படின்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுபடி ப்ரொஃபஷ்னலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யார் யாரெல்லாம் வெட்டர்னரியனோ அவங்க மட்டும்தான் வந்து வெட்டர்னரியனாக வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அப்போ தான் வந்து ஆந்த்ராக்ஸ் நோயினுடைய அவுட்பிரேக் வந்து ஏற்படுது. ஆந்த்ராக்ஸ் அப்படின்றதும் வந்து கால்நடைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், அதே சமயம் மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த ஆந்த்ராக்ஸ் அவுட்பிரேக் வந்து ஏற்பட்ட பிறகு அதை தடுக்கிறதுக்கு அந்த தடுப்பூசியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது, ஆனால் அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பெருசாக பயன்படுத்தலை. இப்போ இவர் வந்து விவசாயிகள் மத்தியில் அதை எடுத்து சொல்லி ஆந்த்ராக்ஸ் வந்து ரொம்ப கொடிய நோய், அது ஏற்படக்கூடாது அப்படின்னா தடுப்பூசி எல்லா கால்நடைகளுக்கும் போடப்படணும் அப்படின்னு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடு இந்த மாதிரி ஆந்த்ராக்ஸ்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தால் அதை வந்து ஆழமாக தோண்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கணும் அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தினாங்க. ஏன்னா அப்படி பண்ணால் தான் அந்த ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியமானது பெருசாக வந்து மற்றவைகளை பாதிக்காது. ஏன்னா ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியம் ரொம்ப கொடூரமானது. அது வந்து பல ஆண்டுகள் வந்து மண்ணில் உயிர் வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அதனால் ஆழமாக தோண்டி அந்த ஆந்த்ராக்ஸ்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போன மாட்டை புதைக்கணும் அப்படின்னு இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதையும் 1899 பண்ணாங்க. இதனால் பெருமளவில் ஆந்த்ராக்ஸ் ஆனது சவுத் ஆஃப்ரிக்காவில் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டுகளில் இருந்து இவர் இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக குவார்ட்டர் ஈவில் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. இது பிளாக் லெக் அப்படின்னு அழைக்கப்படும். இது மாடுகளுக்கு அதிகமாக ஏற்படும். எப்படின்னா மாடுகளினுடைய காலில் ஒரு பகுதியில் இந்த வீக்கம் ஏற்பட்டு அந்த இடம் கருப்பாக மாறி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகளே வந்து அழிஞ்சு போகும். இதன் மூலமாக கால்நடைகள் வந்து இறந்து போயிடும். இப்போ இதை தடுக்கிறதுக்காக இவரே வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட இணைஞ்சு அந்த தடுப்பூசியை மாடுகளுக்கு வந்து செலுத்தக்கூடிய முயற்சியில் இவர் ஈடுபட்டாங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1902 1903 இந்த காலகட்டத்திலலாம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹார்ஸ் சிக்னஸ், அதாவது குதிரைகளினுடைய இதயத்திலையும் நுரையீரல்லையும் நீர் கோர்த்து குதிரைகள் இறந்து போகக்கூடிய நோய். ஸோ அது வந்து அதிகமாக பரவுறதுக்கு பூச்சிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து சொல்கிறாங்க. இதை இவர் வந்து சும்மா சொல்லலை, ஒரு பரிசோதனை பண்ணாங்க. என்னென்னா சில குதிரைகளை மட்டும் இவர் வந்து ஒரு பெரிய வலை மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த கொசு இது மாதிரியான இந்த பறக்கக்கூடிய விங்குள்ள அந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் எல்லாம் போய் அதை கடிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே சில குதிரைகளை வந்து இன்னொரு இடத்துல வச்சு அந்த இடத்துல ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எந்த இடத்துல இந்த ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் நுழைய முடியாதோ அந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய குதிரைகளுக்கு ஹார்ஸ் சிக்னஸ் ஆனது ஏற்படலை. ஸோ இதை வச்சு இந்த குதிரைகளை இந்த பூச்சிகளிடம் இருந்து பாதுகாத்தா போதும், ஹார்ஸ் சிக்னஸ் ஆனது பரவாது, அதை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறமா 1903க்கு பிறகு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இன்னும் பல்வேறு நோய்கள் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அதில் குறிப்பாக ஈஸ்ட் கோஸ்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்லி மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு கொடிய நோய் இருக்குது. அது பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஃபீவர் அப்படின்றது ஏற்படுறதுக்கு, அதாவது அது பரவுறதுக்கு டிக்ஸ் அப்படின்ற உண்ணிகள் தான் காரணம் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இதை இவர் வந்து பெரிய பெரிய பரிசோதனைகள் பண்ணி கண்டறிஞ்சாங்க. இதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ அந்த உண்ணிகள்கிட்ட இருந்து மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முறையை இவர் வந்து வகுத்து கொடுத்தாங்க. அது என்னன்னா அது வந்து டிப்பிங் அப்படின்றது, அதாவது ஒரு பெரிய தொட்டியில் மருந்து கலந்த தண்ணியெல்லாம் ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தொட்டிக்குள்ளே மாடுகளை முக்குவாங்க. இப்படி முக்கி எடுத்தால் நாட்டினுடைய உடலில் இருக்கக்கூடிய உண்ணிகள் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்படி இதை வந்து சில நாட்களுக்கு ஒரு முறை அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறதன் மூலமாக உண்ணிகளானது மாடுகளினுடைய உடலில் வந்து படராது. அது படலை அப்படின்னாலே மாடுகளுக்கு இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஃபீவர் ஆனது பரவாது. ஸோ அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட முடியும். இந்த மாதிரி ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து பண்ணது 1 2 இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க.
கூடுதலாக 1909ஆம் ஆண்டு அந்த நேட்டல் காலனி அங்கே வந்து நேட்டல் வெட்டர்னரி மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சங்கத்தை கூட நிறுவினாங்க. அதன் மூலமாக கால்நடை மருத்துவத்தை அந்த இடத்துல பிரபலப்படுத்தினாங்க. பின்னர் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இன்னும் கூடுதலாக ஈடுபட்டாங்க. இருந்தாலும் இவருடைய முக்கியமான சில பங்களிப்புகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதி 1951 ஜூன் 25 அன்னைக்கு இவருடைய 85 வயசில் இறந்து போனாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்வர்ட் வந்து சில இடங்கள்ல 1865 ஜூன் 3 பிறந்தார் அப்படின்னு இருக்கு. சில இடங்கள்ல 1866 அப்படின்னு இருக்கு. அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இன்னும் சில இடங்கள்ல 1868 ஜூன் 3 அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு தகவல்கள் இருக்கு. இது இப்படி இருக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களினுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பெருசாக வந்து மெயின்டைன் பண்ணப்படலை. அதனால இந்த குழப்பம்லாம் இருக்கு. இருந்தால் கூட ஓரளவுக்கு 1866 தான் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் அதை சொல்லியிருக்கேன். ஆனால் இவரை பற்றி ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதில் 1868 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் அந்த வீடியோ பண்ணும்போது அந்த சமயம் அது கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ 1868 தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அப்போ அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா 1866 1865 அப்படின்னு இந்த மாதிரி குழப்பம் இருக்குது. இதில் எது உண்மை அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. இருந்தாலும் இவர் எப்போ பிறந்தா என்ன, இவர் என்ன பண்ணார் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதெல்லாம் நான் பேசியிருக்கேன். இப்போ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.